சின்ன பிள்ளைங்களுக்கு வாழைப்பழம்ங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பழம். எங்களுடைய சித்த மருத்துவத்துல நாங்க ரொம்ப வலியுறுத்தி சொல்றது, தினம் காலையில ஒரு வாழைப்பழம். கை குழந்தை வீனிங் பீரியட்ல, அதாவது தாய்ப்பாலுக்கு அப்புறம் அடுத்த பருவத்துல உடல் எடை ஏறணும்னா நேந்திரன் வாழை தான் அவ்வளவு சிறப்பு. நம்ம பக்கத்து மாநில கேரள நண்பர்கள் வந்து நேந்திரம் பழத்தினை மாவாக்கி கஞ்சியாக்கி கொடுப்பாங்க. நம்ம பக்கத்துல அந்த பக்கத்துல இருக்க ஆந்திர மாநிலத்து நண்பர்கள் கேழ்வரகு மாவை வந்து கேழ்வரக நல்லா ஊற வச்சு இடிச்சு பால் எடுத்து அதே கஞ்சியா கொடுப்பாங்க. நம்ம ஊர்ல அரிசியை கொடுப்போம், அரிசி கஞ்சி. பக்கத்து மாநிலம் இந்த பழக்கங்களை நாம உருவிக்கலாமே. நம்ம வீட்டுல பிள்ளை ரொம்ப மெலிஞ்சிருக்கா, நேந்திர பழம் மாவு கஞ்சி கொடுப்போம். அந்த கஞ்சியில கூட ஒரு 3 சொட்டு தேங்காய் எண்ணெய் விட சொல்றோம். இது வந்து பல பழக்கமாக இருந்திருக்கு. இங்க இன்னைக்கு கூட நான் பார்த்தேன், சல்பர் சேர்க்காத தேங்காய் எண்ணெய் உங்களுடைய துல்லிய பண்ணையில வச்சிருந்தாங்க. அது வந்து சாதாரணமா வெளிநாட்டுக்காரன் சொல்லிட்டு போறாங்க, வெர்ஜின் கோகனட் ஆயில் அப்படின்னு அதை பேர் வச்சு. எவ்வளவு பெரிய மருந்து தெரியுமா அது? அந்த கோகனட் ஆயில்ல இருந்து நீங்க உங்களை பெண்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், குழந்தை வெயிட் பிடிக்கல, ரொம்ப சவல பிள்ளையா இருக்கு அப்படின்னா இந்த சவல பிள்ளைக்கு வந்து தேங்காய் எண்ணெய் தான் சொட்டு போடுவாங்க. நவீன மருத்துவர்கிட்ட போனீங்கன்னா நியோநேட்டாலஜிஸ்ட்னு கரு பிறந்த உடனே சீக்கிரம் பிறந்துருச்சு, 35வது வாரத்துல பிறந்துருச்சுன்னா இன்குபேட்டர்ல வைக்கும் போது குழந்தைக்கு ஒரு டிராப்ஸ் விடுவாங்க. ஒரு நாள் அந்த டிராப்ஸை வாங்கி நான் பார்த்தேன், என்ன போட்டிருக்கான் என்னன்னு கொடுத்தா ட்ரைகிளிசரைட்ஸ் ஃப்ரம் கோகனட் ஆயில். எவ்வளவு தெரியுமா? 20 ml 785 ரூபா. கோகனட் ஆயில்ல, தேங்காய் எண்ணெயில இருந்து ட்ரைகிளிசரைட், தேங்காய் எண்ணெயில உள்ள சேச்சுரேட்டட் ஃபேட் வந்து அதுக்கு பேர் வந்து லாரிக் ஆசிட். அந்த லாரிக் அமிலத்தை பிரிச்சு ஒரு குப்பியில போட்டு 4 சொட்டு கொடுங்க அப்படிங்கிறான். நம்ம தேங்காய் எண்ணெயில கொட்டி கிடக்கு. அப்ப நம்ம வீட்டுல ஒரு பிள்ளை மெலிஞ்சு இருக்கு, அதெல்லாம் மருத்துவர்கிட்ட போறது அப்புறம் பார்க்க. முதல்ல இந்த நேந்திரம்பழம் மாவு கஞ்சி, கேழ்வரகு பால் கஞ்சி, இந்த தேங்காய் எண்ணெய் ஒரு 5 சொட்டு விட்டு சாப்பிடுறது. தெற்கத்தி பகுதியில, நாஞ்சில் பகுதியில அந்த பக்கம் எல்லாம் பாத்தீங்கன்னா அவியல் செஞ்சா, கூட்டு செஞ்சா தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூன் சீசனிங் மாதிரி விடுவாங்க. அதே மாதிரி பருப்புல கூட மேல அந்த எண்ணெயை விட்டு சாப்பிடுவாங்க. இப்ப நம்ம இந்த மாதிரியான பழக்கங்கள், இது வந்து ஒரு மிகப்பெரிய நோய்கள் வராமல் தினம் தினம் எடுக்கக்கூடிய அக்கறைகள்ல மாறக்கூடிய ஒரு விஷயம்.